நிறைய பெற்றோர்கள், அதுவும் பொதுவாக சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு போர்டு எக்ஸாமினேஷன் மார்க்கை வச்சுக்கிட்டு நல்ல காலேஜுக்கு நம்மளால் போக முடியாது, அதனால் நம்ம போனால் மெயினாக டீம்டு யூனிவர்சிட்டிஸுக்கு தான் போக முடியும்னு சொல்லி நல்ல டீம்டு யூனிவர்சிட்டிஸுக்கு போய் சேர்ந்தா பரவாயில்ல. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல டீம்டு யூனிவர்சிட்டிஸில் நமக்கு சீட்டு கிடைக்காது, அதனால போர்டு எக்ஸாம் மார்க் இருந்தால் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் போய் படித்து தங்களது வாழ்க்கையை கீழே இறக்கி கொள்கிறார்கள். ஒருவேளை இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி உங்களுக்கு கிடைக்கலங்கிற பட்சத்தில் எந்த காரணத்தை கொண்டும் தவறான முறையில் நீங்கள் ஒரு தவறான டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஐஐடி என்ஐடிக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸை ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு கொடுப்பானா 100% கொடுக்க மாட்டான். சார் எனக்கு என்ஐடியில் EEE தான் சார் கிடச்சிது, எனக்கு படிக்கணும்னு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும்னு நினச்சேன், அதனால் ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன்னு சொல்லிட்டு அந்த ரேங்கிங்கில் அவங்க டாப்பாக இருக்கிறாங்க, இந்த ரேங்கிங்கில் டாப்பாக இருக்கிறாங்க. எந்த ரேங்கிங்கில் டாப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஐஐடி என்ஐடி தான். அஸ்வின் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். ஜேஇஇ மெயின்ஸு அட்வான்ஸ்டு இதெல்லாம் எழுதி ஐஐடி என்ஐடியில் போய் நீங்கள் படிக்கிறதுக்கு தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறப்போ அவர்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, எத்தனை ஸ்டூடெண்ட் ஐஐடி என்ஐடியிலிருந்து நீங்கள் ரெக்ரூட் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கங்கிற கேள்வி தான். எதுக்குன்னா, நல்ல நாலேஜபிள் பர்சன் அந்த கம்பெனிஸில் இருக்கிறாங்கன்னா நான் உங்கள் ப்ராஜெக்டை கொடுக்குறோம் அப்படின்னு அவர்கள் கேட்பதினால்தான். அதனால தான் இது போன்ற கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஐடி என்ஐடிஸ் போன்ற பெரிய கல்லூரிகளுக்கு போனால் 15 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்க. அதே கம்பெனி லோக்கல் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு போனால் 5 லட்சம் ரூபாய் தான் சம்பளம் கொடுக்குறாங்க. எதற்காக சார் இப்போ இதை சொல்கிறீங்க அப்படின்னா, ஐஐடி என்ஐடிக்கு போகிறதுக்கு நல்ல சம்பாத்தியத்தை வாங்கிறதுக்கு, லைஃப்பில் மிகப்பெரிய அளவில் செட்டில் ஆகிறதுக்கு ஜேஇஇ மெயின்ஸ் அட்வான்ஸ்டு போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சிரத்தையாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. ஒரே ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அதாவது ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல, அதுக்கு போகிறதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் தான் எனக்கு சுத்தமாக தெரியலை. நல்லா கேட்டுக்கோங்க. ப்ரைவேட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாப் ஒரு 25-30 கல்லூரிகளும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு பெரிய டீம்டு யூனிவர்சிட்டியில் 15,000 பேர் இருக்கிறாங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே 1,500 பேர்த்த பிளேஸ் பண்ணி விட்ருக்குறாங்கன்னா அது வெறும் 10% தான். நாம் என்ன நினைப்போம்னா 1,500 ஸ்டூடெண்ட் 10 லட்சத்துக்கு மேலே வாங்கியிருக்கிறாங்கன்னு. ஆனால் நம்ம ஊரில் 500லிருந்து 550 பேர் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் 100 பேர்த்த 10 லட்சத்துக்கு மேலே வாங்க வச்சா அது 20%. சரி சார், என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா, இப்போ பாருங்களேன், அதாவது ஒரு பெரிய டீம்டு யூனிவர்சிட்டிஸில் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இன்டேக் இருக்குது. இந்த பெரிய பெரிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு நீங்கள் போட்டி போடுங்க, சீட்டு கிடச்சதுன்னா நீங்கள் தாராளமாக போங்க. ஒருவேளை சீட்டு கிடைக்கலினாலும் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜில் போய் படித்து ஜெயிச்சுக்கலாம். என்ன சார் சொல்ல வர்றீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், அம்ரிதா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டுமே 1,500 இன்டேக் இருக்குது அவங்களுடைய கேம்பஸஸில். அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் 780 சீட்டு, கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷனுங்கிற ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 240 சீட்டு, சைபர் செக்யூரிட்டி 240, எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் 240, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் 120, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 660, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 180, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 660, மெக்கானிக்கல் 270, EEE 210, ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் 90, ஏரோஸ்பேஸ் 60, கெமிக்கல் 60, சிவில் 60. டோட்டல் இன்டேக்கில் 5,370. அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் மட்டுமே 3,960 சீட்ஸ் இருக்குது. அதில் 73.74% கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டுமே அலோகேட் பண்ணப்படுது. சரி, அடுத்து விஐடி வெள்ளூர் பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் மட்டுமே 2,580 சீட்டு, டேட்டா சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 660, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் மெஷின் லேர்னிங்கில் 540, சைபர் செக்யூரிட்டி 360, ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸில் 300, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் 240,
AI and Machine Learning 180, Computer Science Business System 180, Bioinformatics 120, Electrical and Computer 120, Cyber Physical Systems 60, Artificial Intelligence Data Engineering 120, Information Technology IT 420ன்னு இன்டேக் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 9150 இன்டேக். இது வந்து ஒன்லி சென்னை அண்ட் வெள்ளூர் கேம்பஸ் மட்டும். அதில் 5940 சீட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட், அதாவது 64.92%. இதென்ன சார் சைடில் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு 60 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் அப்படின்னு இருக்கும். அப்போது ஒரு இயருக்கு எத்தனை ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும், எத்தனை கிளாஸஸ் தேவைப்படும் அப்படின்னா 153 கிளாஸஸ் வந்து விஐடி வெள்ளூர் அண்ட் சென்னை கேம்பஸஸ்க்கு தேவை. இத்தனை ஸ்டூடெண்ட் அல்லோகேட் பண்ணுறதுக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மட்டுமே எத்தனை கிளாஸ்னால் 99 கிளாஸஸ் இருக்குது. 99 கிளாஸஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சென்டருக்கு தான் படிப்பாங்க. அப்போ 99 கிளாஸஸில் இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸும், அமிர்தாவில் 66 கிளாஸஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடும் படிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்து மக்கள் அதிகமாக இந்த வருஷம் அப்ளை பண்ணிட்டுருக்கக்கூடிய சிவநாடார் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 180, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 120, EEE 120, மெக்கானிக்கல் 120, சைபர் செக்யூரிட்டி 120, AIDS 120, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் 120, IT 120, கெமிக்கல் 60, சிவில் 60, பயோமெடிக்கல் 60. டோட்டல் 1360ல் 660, பாதிக்கு பாதி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட். 11 கிளாஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட், மொத்தம் 22 கிளாஸில். அப்போது நான் என்ன ஒரு கேள்வி கேட்குறேன்னா, தயவு செய்து உங்கள் குழந்தையுடைய 10th மார்க் எவ்வளோன்னு பாருங்கள், 12th மார்க் எவ்வளோன்னு பாருங்கள். நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போங்க, ட்ரை பண்ணுங்கள், போங்க, எழுதுங்க. ஆனால் உங்களுடைய ஜென்ரலாகவே உங்கள் குழந்தைகள் எப்படி படிக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு வேளை ஒரு 80-85% கீழே, அதாவது 10th 500க்கு 425க்கு கீழே வாங்கியிருந்தால், அதே போல் கிளாஸ் 12th சார் எனக்கு வந்து என் பையன் ஒரு 500க்கு சிபிஎஸ்சினா ஒரு 425 மார்க் தான் வாங்குவான் போல் தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்துலேயும் நீங்கள் தாராளமாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு விடி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி உங்களுக்கு கிடைக்கலங்கிற பட்சத்தில் எந்த காரணத்தை கொண்டும் தவறான முறையில் நீங்கள் ஒரு தவறான டீம்ட் டு பி யூனிவர்சிட்டிஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன் என்றால், அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே நிறைய டாப் கிளாஸ் அட்டானமஸ், ஈவன் சில நான் அட்டானமஸ் கல்லூரிகள் எல்லாம் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதில் போய் நம்ம சேர்ந்து படிக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது டீம்டு யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் கேட்டகரி 3ல் ஆவரேஜாக கேட்டகரி 3ல் ஒரு ஃபீஸ் இருக்குல்ல, அந்த ஃபீஸ் எவ்வளவோ அதே தான் ஒரு டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் 4 வருஷத்துக்கும் படித்து முடிக்கக்கூடிய ஒரு ஃபீஸாக இருக்கும். அப்போது ஜென்ரலாகவே எவ்வளவு செலவு பண்ணினாலும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அதுதான் இருக்க போகுது. லோக்கல் காலேஜ் என்று வரும்பொழுது இந்த டீம்டு யூனிவர்சிட்டியும் IIT NITக்கு நிகராவெல்லாம் பார்க்கவே படாது. எந்த கம்பெனிக்காரனும் IIT NITயில் எத்தனை பேர் ரெக்ரூட் பண்ணியிருக்கிறீங்க, டீம்டு யூனிவர்சிட்டிஸில் எத்தனை ரெக்ரூட் பண்ணியிருக்கிறீங்களா? 100கணக்கான டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இந்தியா முழுக்க இருக்குது. அதனால் IIT NITக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸை ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு கொடுப்பானா 100% கொடுக்க மாட்டான். சார் எனக்கு NITயில் EEE தான் சார் கிடச்சிது, எனக்கு படிக்கணும்னு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும்னு நினச்சேன், அதனால் ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன்னு சொல்லிட்டு அந்த ரேங்கிங்கில் அவங்க டாப்பாக இருக்கிறாங்க, இந்த ரேங்கிங்கில் டாப்பாக இருக்கிறாங்க. எந்த ரேங்கிங்கில் டாப்பாக இருந்தாலும் உங்களுக்கு IIT NIT தான். ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி தான். இந்த ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டியை தயவு செய்து IIT NITக்கு ஈக்குவலாக வச்செல்லாம் பார்க்காதீங்க. ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வைத்து பார்க்க வேண்டியது தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாப் 25 கல்லூரிகளுக்கு ஈக்குவலாக இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸை நீங்கள் வச்சு பார்க்கலாமே தவிர அதிபயங்கரமாக நீங்கள் ஈக்குவேட் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு 10,000 பேர் 15,000 பேர் படிக்கக்கூடிய டீம் யூனிவர்சிட்டிஸில் 1,500 பேர் நாங்கள் 10 லட்சத்துக்கு மேலே வாங்கி கொடுத்துருக்குறோன்னா இந்த 10% கெட் சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ். இந்த 10% யார் தெரியுங்களா? நல்லா படித்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி கேட்டகரி 1ல் 1.5 லட்சம் வருஷத்துக்கு அல்லது 2 லட்சம் செலவு பண்ணி படிக்கிறான் பாருங்கள், அந்த ஸ்டூடெண்ட்டு தான் அங்கேயும் போய் ரெஸ்பான்சிபிளாக இருந்து அந்த ஸ்டூடெண்ட்டு தான் இந்த 10 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அந்த கம்பெனிஸில் பிளேஸ் ஆவாங்க. ஜென்ரலாக இவங்க வந்து கேட்டகரி 1 அண்ட் கேட்டகரிஸ் 2 அல்லது ஸ்லாட் 1 அண்ட் ஸ்லாட் 2 ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. இந்த சூப்பர் ட்ரீமை வாங்கிறது மேக்ஸிமம் 95% மாணவர்கள் இவங்களாக தான் இருப்பாங்க.
இவங்க தான் குறைவாகவும் ஃபீஸ் கட்டுவாங்க, அதே சமயத்தில் டாப் கிளாஸ் சேலரிக்கும் போவாங்க. ஏதோ தப்பி தவறி சார் நான் இனிமேல்னாச்சும் நல்லா பார்த்து பொழைச்சிக்கிறேன்னு ஒரு 5% தப்பி தவறி உள்ளுக்குள்ளே போய் உட்காந்து விடிய உட்காந்து ஸ்கில்லை கற்றுக்கிட்டா இந்த 5% நீங்களும் இருக்கலாம். அடுத்து பாருங்கள், 20% கெட் ட்ரீம் ஆஃபர்ஸ். ஒரு 5 லட்சத்துக்கு மேலே ஒரு 20% மாணவர்கள் வாங்குவதற்கு வாய்ப்புண்டு. ஸோ டோட்டலாக 30 ஆச்சுங்களா? இதில் தான் மெயினுங்க. 50% கெட் ஆர்டினரி ஆஃபர்ஸ். 3.3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் சம்பளம். இதில் மெயினாக யார் போய் உட்காந்துருப்பாங்கன்னா கேட்டகரி 3, கேட்டகரி 4, கேட்டகரி 5 அல்லது ஸ்லாட் 3, ஸ்லாட் 4, ஸ்லாட் 5 அந்த ஸ்டூடெண்ட் தான் போய் உட்காந்துருப்பாங்க. ஸ்லாட் 3, ஸ்லாட் 4, ஸ்லாட் 5 ஆர் கேட்டகரி 3, 4, 5 எவ்வளோ ஃபீஸு? வருஷத்துக்கு 5.5 லட்ச ரூபா ஃபீஸு, ஹாஸ்டலோட சேர்ந்து 7 லட்ச ரூபா ஃபீஸு, 4 வருஷத்துக்கு 20 லட்சம் போய் வர 30 லட்சம் செலவு பண்ணி 3 லட்ச ரூபா சம்பளத்துக்கு போகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம எஃபோர்ட் போடணும்? அப்போ நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் குழந்தை வந்து ஆவரேஜாகத்தான் சார் இருப்பான், பெருசாலாம் பயங்கரமாலாம் படிக்க மாட்டான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, சில நேரங்களில் குறைவான ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இயங்கினால் அந்த கல்லூரிகளில் சென்று உங்கள் குழந்தைகளை சேர்த்தால் இந்த 3.3 லட்சத்துக்கு தான் எலிஜிபிலிட்டியாக இருக்கக்கூடிய உங்கள் குழந்தை நன்றாக கவனித்து கொள்ளும் பொழுது இந்த 10% குரூப், அதாவது அபவுட் 10 lakhஸில் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏனென்றால் 15,000 பேர் 10,000 பேர் படிக்கக்கூடிய ஒரு டீம் யூனிவர்சிட்டிஸில் உங்களுடைய குழந்தையை தனியாக கூப்பிட்டு இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் இருக்கவே இருக்காது. நீங்களாக படிச்சுக்கிட்டா தான் உண்டு அப்படிங்கிறப்ப நமக்கே தெரியுமே, ஆல்ரெடி படின்னு சொல்லி படித்ததுனால தான் நம்ம பையன் ஆவரேஜில் இருக்கிறான். அங்கேயும் போய் படின்னு சொன்னால் தான் படிப்பான். அப்போது இந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன நினைக்கிறாங்க, பேரண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, விடி எப்படியாச்சும் படித்து இந்த காலேஜுக்குள்ளே தள்ளி விட்டுட்டா நம்ம பையன் பல கோடி சம்பளத்தை வாங்கிட்டு வருவான்னு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3.3லேருந்து 5 lakhs 30 லட்சம் செலவு பண்ணி 3 லட்ச ரூபா சம்பளத்துக்கு மெயினாக இந்த டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், காக்னிசன்ட், விப்ரோ, அசென்சர், ஹெச்சிஎல் இது போன்ற கம்பெனிஸ் எல்லாம் நிறைய நம்பர்ஸ் எடுப்பாங்க. வேறு வழி கிடையாது. 15,000 பேர் படிக்கக்கூடிய ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் இவங்க ஒருத்தனை 2 பேர் எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க உள்ளுக்குள்ளே வந்தால் தான் 800 பேர், 1000 பேர், 1500 பேர் லம்பாக எடுத்துகிட்டு போவாங்க இந்த சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ் எல்லாம். அதனால தான் மாணவர்கள், அதுவும் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, சார் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், எனக்கு ஒரு பெரிய டீம்டு யூனிவர்சிட்டியில் கிடைச்சா கிடைக்கட்டும் அட்மிஷன், அங்கேயும் போய் நீங்கள் நல்லா படிக்கணும், கிடைக்கலைனாலும் போனால் போயிட்டு போகுதுன்னு நல்ல இன்ஜினியரிங் காலேஜை போய் தேடி பார்த்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கூட நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். அதுதான் இந்த இடத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி டிகிரி அப்படிங்கிறது, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் டிகிரினா கொஞ்சம் ப்ரெஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். வெளிநாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா இமீடியட்டாக யூ வில் பி ரெகக்னைஸ்டு மோர் வென் கம்பேர்ட் டு த ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் டிகிரி சர்டிஃபிகேட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், 44 டீம்டு யூனிவர்சிட்டி வந்து டேண்டன் கமிட்டி என்ன சொன்னான் அப்படின்னா, நிறைய யூனிவர்சிட்டிஸ் ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் வளர்ந்துருக்கு, லட்சக்கணக்கில் பிஹெச்டி டிகிரியை ஃபேக் யூனிவர்சிட்டிஸ் கொடுத்த செய்திகளையும் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, 44 யூனிவர்சிட்டி வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். ஏன்னா இஷ்டத்துக்கு இன்டேக் போட்டுக்கிறாங்க, சொல்கிறது 10,000 பேர் தான், ஆனால் சேர்த்துக்கிறது 20,000 பேர் சேர்த்துக்கிறாங்கன்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டேண்டன் கமிட்டி வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது நான் வந்து இன்டேக் 1000 தான், ஆனால் எவ்வளவு இன்டேக் பண்ணாலும் நாங்கள் போட்டுக்குவோம், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்போ டீச்சரும் பற்றாக்குறை, கிளாஸும் பற்றாக்குறை, ஸ்கில்லும் பற்றாக்குறை. அதனால மாணவர்கள் வந்து இந்த இடத்துல தெளிவாக இருந்துக்கணும். ஃபேக் எல்லா டீம் யூனிவர்சிட்டிஸ், நல்ல டீம் யூனிவர்சிட்டிஸ் போய் விழுந்துடாதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் ஒரு 3 அல்லது 4 டீம் யூனிவர்சிட்டிஸ் தான் ப்ரெஃபர் பண்ணுறீங்க. அதுவும் நல்லதும் கூட ஆக்சுவலாக. அப்பார்ட் ஃப்ரம் தட் மற்ற மாணவர்களும் யூ ஹேவ் டு செக் பிஃபோர் லீப்பிங் இன் டு தி அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்போது ஒரு ப்ரைவேட் டீம் யூனிவர்சிட்டிஸில் தான் நம்ம படிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ட்ரை பண்ணுங்கள், என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் கிடைக்கலன்னா என்னமோ இதை வந்து ஐஐடி என்ஐடிக்கு ஈக்குவலாக நினச்சிக்கிட்டு அது கிடைக்காம போச்சு இது கிடைக்காம போச்சுன்னு அல்லது நான் படித்தா இந்த டீம் யூனிவர்சிட்டிஸ் தான் படிப்பேன்னு உட்காந்துருக்கிறதுல ஒரு அவசியம் இல்லை. சீட்டு கிடைக்கலையா, டாப் 25 காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ் நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருப்போம், அல்லது நீங்கள் யூடியூப்பை திறந்தீங்கன்னாவே அது இதுன்னு வரும். நீங்கள் போய் நேரில் போய் காலேஜை பார்த்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பசங்களை விசாரித்து நல்ல காலேஜில் போய் சேர்ந்து அங்கே போய் நம்ம டாப்பராக இருந்தால்
இந்த 15,000 பேர் 10,000 பேர்த்தில் ஒரு ஆளாக போய் காணா போகிறத விட அந்த 1000 பேர் 1500 பேர் இருக்கக்கூடிய இன்டேக்கில் இருக்கக்கூடிய காலேஜில் போய் டாப்பாக வந்து அங்கே இருக்கக்கூடிய கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. அதனால் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் வழின்னு நினச்சிக்கிட்டு தோற்று போயிடாதீங்க. திருப்பி நான் சொல்கிறதே, கூட்டத்தில் போய் காணா போகாமல் இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் இருந்தால், அதுவும் ஆவரேஜ் அண்ட் அபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் யாரெல்லாம் படிக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் தெளிவாக சொல்லிக்கிறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, பாதி காலேஜே கம்ப்யூட்டர் சயின்ஸ் வண்டியை தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. வாத்தியாரும் பெருசாக நல்ல வாத்தியார் கிடைக்கிறது இல்லை, வேலைகளும் குறைந்து கொண்டே போகிறது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சென்ட்ரிக் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நன்றாக சொல்லிக் கொள்கிறேன், 4 வருஷம் இன்ஜினியரிங் டிகிரி கிடையாது, 2 வருஷம் தான். 2 வருஷத்துக்குள்ளே எல்லா சப்ஜெக்டையும் படிச்சுட்டு 2வது வருடம் முடியும் பொழுது நீங்கள் இன்டர்ன்ஷிப்புக்கு போகிறதுக்கு ரெடியானால் மட்டும்தான் இனிமேல் பிளேஸ்மெண்ட்டு. ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸில் இனிமேல் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஃபஸ்ட் இயர்லேயே உங்களைய ஆப்டிடியூடு, கோடிங்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து இன்டெப்த்தாக உங்களையே கரெக்டாக பார்த்துக்கக்கூடிய குறைவான இன்டேக் இருக்கக்கூடிய கல்லூரிகளை பார்த்து சேர்ந்து கொண்டால் உங்களுக்கான வாய்ப்பு கட்டாயமாக கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை யாரும் குறைத்து எடை போட்டு கொண்டு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தாமல் விட்டு விடாதீர்கள். கட்டாயமாக இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு பாஸ் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்புட்டோடு வந்துக்கிட்டே இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் அஸ்வின்.